ஐயா நமஸ்காரம். அடியன் இந்த காட்டு மன்னார் கோயிலுடைய ஸ்தல வரலாறை நீங்கள் சித்தரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அஸ்மத்குருभ्यो நமः. ஸ்ரீசைலேசதயா மாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்மஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம் பராம். ஆத்ரேய வம்சகல சம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ வெங்கடாரிய குருவரிய தனூஜரத்னம் அஸ்மாதவாப்த நிகமாந்திக பிரவீணம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாரிய குருவரிய மகம் பஜே. ஆத்ரேயான்வய சம்பூதம் வேதாந்த கவிபாரதம் வெங்கடாரி குருபுத்திரம் ஸ்ரீ வெங்கடாரி மகம்பஜே. இந்த திவிதேசமானது புராண ஸ்தலம். ஸ்தலம் 4 வகைகள்: ஸ்வயம்பு ஸ்தலம், திவிதேசம், புராண ஸ்தலம், அபிமான ஸ்தலம் உண்டு. இந்த திவிதேசம் புராண ஸ்தலம் 5000 வருஷத்து கோயில். இது ரிஷிகள் காலத்தில் பிரதிஷ்டை. சர்ச பশ্চিமே பாகே விமானே புண்ணியநாமகே வீரநாராயணோ நாம்னா வட்டத்தை ரமயாசான்னு சொல்லி புஷ்கரணிக்கு மேற்க புண்ணிய விமானத்தின் கீழே எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். புண்ணிய விமானத்தை சேவை சாதிக்கிறார். இந்த திவிதேசமானது நாதுமுனிகள் ஆள வந்தார் அவதார ஸ்தலம். தியனியம் பிரகார சன்னதி அமர்ந்த ஸ்தலம். பாஞ்சராத்திர ஆகமத்தில் உள்ள ஸ்தலம். இந்த ஊருக்கு ஜல்லிகாவனம், மஞ்சு க்ஷேத்திரம், மதங்காசிரமம், வீரநாராயணபுரம், காட்டுமன்னார்புரம் இத்தனை பேர் உண்டு. முதல்ல ஜல்லிகாவனமும் பேர், அதுக்கு அடுத்தப்புறம் மஞ்சு க்ஷேத்திரம்னு பேர், அப்புறம் மதங்காசிரமன் பேர், அப்புறம் காட்டுமன்னார் கோயிலும் பேர். இந்த திவிதேசமானது நந்தியாவட்ட வனம். பிரம்மாவுக்கு ஈகோ வந்துடுத்து. அதை அடக்கிறதுக்கு பெருமாள் என்ன பண்ணாராம், மூலவரத்தில் இடம் ஒன்றுனா வாசம் பண்ணன்னு கேட்டாராம். உடனே அவன் காஞ்சிபுரம் தேர்ந்தெடுத்து கொடுத்தான், நகரேஷு காஞ்சின்னு. காஞ்சியை தேர்ந்தெடுத்து கொடுத்த உடனே கோயிலை கட்டுனான். விஸ்வபெருமாத்தி கோயிலை கட்டினான். உடனே யாகம் பண்ணுனா, மதக மகர்ஷி யாகம் பண்ணான். யாகத்தில் வேதம் தப்பாக சொன்னதுனால, அபசுரமானதுனால சபிச்சுட்டான். உடனே சாபம் ஏற்பட்டு போச்சு. விமோசன ஸ்ரீமுஷ்டம் போனான். ஸ்ரீமுஷ்ட தபஸ் பண்ணான். அந்த பெருமாவனுக்கு இங்கே இல்லை, மஞ்சு க்ஷேத்திரம் போன்னு சொல்லிட்டார். இங்கே வந்து தபஸ் பண்ணார். பெருமாள் பிரத்யட்சமானார். என்ன வேணும்னு கேட்டார். வரவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும், உன் திருவடி வார்த்தா இருக்கணும்னார். அதெல்லாம் பிரகாரத்தில் இருக்கார். வரவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். பெருமாள் வந்து சதுர்வித புருஷார்த்தமாக எங்கே அனுகிரகம் பண்ணுவார். கல்யாணம், அதாவது ப்ரமோஷன்ஸ், குழந்தை சந்தான பிராப்தி, உத்தியோக, இதெல்லாம் சகல விதமான இதுவும் பேசும் பெருமாள் இவர். அடியோடைய அனுபவத்தில் 78 வயசு இன்னைக்கு பேசுகிற பெருமாள் இவர். நமக்கு என்ன வேணுமோ செய்கிற பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் இவர். 8ஆம் நூற்றாண்டு, அதாவது அதுக்கு அடுத்தாப்புல ஜிம்பன சக்கரவர்த்தி ராஜ ரிஷி, அவர் தபஸ் பண்ணார். தாயார் குழந்தையா கிடைச்சா. உடனே நாரதர் என்ன பண்ணார், தெய்வீக குழந்தை, இது சுயவரம் வையன்னு சொல்லிட்டார். சுயவரம் வச்ச போது பெருமாள் ராஜா வேஷம் போட்டு போனார். அதனால் மன்னன் ஆனார், மன்னனார் பேர் இந்த பெருமாளுக்கு. மன்னனார் கோயில், மன்னனார் பேர் இருக்கு. அதே மாதிரி உட்கார்ந்தார். ராணி மாலையை போட்டா, 10 வயசுல சண்டை போட்டா, ஜெயிச்சா, நான் தான் சேவை சாட்சியார். உடனே வீரநாராயணா பட்டம் கொடுத்து வீரநாதபுரம் ஊரடி மாணிச்சு வீரான ஏறி வெட்டி வச்சான்னு ஒரு வரலாறு. 8ஆம் நூற்றாண்டில் பிரபந்தம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. கொல்லும் பாசுரம் அப்படின்னு இப்படியான ஒரு நிலையை மறைஞ்சு போச்சு. எல்லாம் திருப்பதியில் போய் பிரார்த்தனை பண்ணுறா. அப்போ அஸ்ரி உண்டாது. வீரநாராயணபுரத்தில் சொத்த குளத்தில் நாதமுனி அவதரிப்பார் ஒரு பிரதி உண்டாது. இதை பற்றி சம்பாதம் வந்து பாத்ம புராணத்தே இருக்குது. முருகா மகாத்மே சூத்திரவதியும் பதியும் ஸ்ரீ கத கலியுக சாதகம் வைசாக்கியா விஸ்வபாவனா விஷ்ணுபக்தி பிரதிஷ்டார்த்தம் சேனேசோ வதிஷதி ததக்காதேன மகதா பிரஷ்டா நாதனாவா முனிவரா யோகோ ஞானவாப்ஸ்தி ததக்காதேன மகதா பிரஷ்டா திருதண்டம் அண்டிதோ தேவோ யாமுனம் பிரதிஷ்டதின்னு சொல்லி 3 பேரும் பிறக்க போகிறான். இந்த பாத்ம புராணத்திலே இருக்குது. அது பிரகாரம் சோபகிருத்த வருஷம் ஆனி மாதம் அவன் பௌர்ணமியில் அனுஷத்தில் நாதமுனி பிறந்தார். உடனே கொஞ்சம் வளர்ந்தார். அப்பா மொழியாக இந்த புறா திருவாரம் பண்ணும்போது கிருஷ்ணானுபவம் யமுனா நதிக்கரைக்கு போய் அனுபவிக்கிறார். இந்த பெருமாள் பொருளாத பெருமாள் பேசுகிற பெருமாள். அப்பா இங்கே வா, அவனுக்கு காரியம் இருக்கணும் சொல்லி இங்கே வந்து பெருமாள் திருவாரம் பண்ணும்போது இவன் சேவார்த்திகள் மேல்கோட்டையில் வந்தவா 6ஆவதுன்னு பாடுறான். அண்ணா 6ஆவதுன்னு பாடுறான். பாடின உடனே 1030 பாக்கி தெரியுமான்னு கேட்க தெரியாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஆழ்வார்த்தையை போய் கணித பண்டாரத்தை ஊற்றி வச்சு நம்மாழ்வார் பிரசன்னமாகி என்ன வேணுனார், எனக்கு 4000 பிரபந்தம் வேணுனார். 4000 4 வேதம் 6 அங்கம் அஷ்டமாசக்தி எல்லாம் கொடுத்தார். கொடுத்த உடனே ஸ்ரீரங்கத்தில் போய் ஆசிரியம் பண்ணார். பெருமாள் இங்கே எழுந்தார். இங்கேயே இந்த பெருமாள் தான் முதல் 4000 கேட்டவர், உலகத்துக்கு வெளியிட்டவர். அதனால மறைந்து போன திவ்ய பிரபந்தத்தை 4000 திவ்ய பிரபந்தம் மூலமாக
உலகத்துக்கு காட்டிய மன்னார் காட்டும் மன்னார் கோயில் பெருந்தூருக்கு நாடுமுறை ஆள வந்தார் அவதாரிச்சதுனால விசேஷமான ஒரு கடாட்சம் இந்த ஊர்ல. இன்னொன்னு சொல்றீங்க 108 திவ்ய தேசம். சொல்றேன். 108 திவ்யதேச பிரபந்தங்கள் வெளியிட்டு அதன் மூலமா எல்லாம் பெற்றதுனால இந்த பெருமாளை சேவிச்சா 108 திவ்ய சேவிச்ச பலன் உண்டு. இந்த மன்னனார் காட்டும் மன்னார் பேர் இருக்கு. 3 உற்சவரிங்க. ராஜகோபாலன் நாலுமணி ஆராதனமணி பெருமாள், ஆதி உற்சவர் செம்பக மன்னார், இன்னொரு உற்சவர் சுந்தரபாண்டிய காலத்தில் வந்தார், அவர் சுந்தரகோபாலம் பேர் காட்டும் மன்னார்னு பேர். அதுக்கப்புறம் 4 மணிகள் 6 சிஷ்யால் உய்யக்கொண்டா மேலே கத்தார் கீழே கத்தார் குருவாலப்பன் திருக்கண்ண மங்கையாண்டான் மாமனார் 6 சிஷ்யாவை திருநா சிஷ்யால். அவர் என்ன பண்ணார், இந்த அஷ்டமா சித்தி இதெல்லாம் நம்மளோட பெற்றுன்றதுனால அப்பாவுக்கும் பேர் இல்லை பிள்ளைக்கும் பேர் இருக்காது, அந்த பேரை மொத்தம் பொறுக்க போகிறான், அதனால் அவனோட ராஜகோபாலுக்கு அவனை திருப்பி விடணும்னு சொல்லி திருமணம் பண்ணி அந்த குருவாலப்பனையும் மணக்காலையும் கூப்பிட்டு என் பேரை மொத்தம் பொறுப்பான், அவன் ராஜகோபால ஒருத்தர் இருப்பான், திருப்பி விடணும்னு சொல்லிவிட்டார். குருவாலப்ப யோக விஷயம் சொல்லி விடுன்னு சொன்னார். இப்படி இருந்தது. அந்த 4 வருஷம் ஆடி மாதம் உத்திராடத்தில் ஆள வந்தார், பிறந்தார், வளர்ந்தார். 15 வயசு இருக்கும் வாத்தியார் அழுதார், எந்த சுவாமிங்கன்னாரா. உடனே இது மாதிரி போட்டிக்கு போனார், கங்கோட்டத்துக்கு போட்டிக்கு போனார். போன உடனே அந்த ராஜ்யசபை புலவன் ரொம்ப ஊந்தான். அப்புறம் இது பண்ணி 3 கேள்வி கேட்டார். உண்டு சொல்ல இல்லைங்க தொம்மாதா நான் வந்தியா ராஜபத்தினி பதிவிடுதா ராஜா சர்வமா ராஜா விட்டார் மலடி மலடிகள்ல பதிவிடுதா இல்லை நல்லவன் இந்த கட்டவன் 3 கேள்விக்கும் ஒரு முறம் தோப்பாகாது. பிரதமோ சோமஹா திதியோ கந்தர்வா திருதியோ அக்னி 3 தேவதை அப்புறம் தான் கட்டின புருஷன் சப்தபதி போதான் வரான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி 3 கேள்வியும் ஜெயிச்சு உடனே ராஜகோபால் வந்துட்டு மணக்காலமை தூதுவீடுங்கிற கொடுத்து கையெழுத்து பண்ணுறார். ஒரு நாள் நிறுத்துறார். ஏன் நிறுத்துறேன்னு கேட்ட உடனே உங்க சொத்து வச்சுருக்கான்னு சொன்ன சரி ரங்கநாதனோட காமிச்சார். உடனே அங்கே ரங்கநாதன் செவிச்ச உடனே சன்னியாசி ஆகிட்டார். அதுக்கப்புறம் நீரங்க நிர்வாகம் பண்ணி ராமாவதியை தேர்ந்தெடுத்து அப்புறம் எல்லாத்தையும் அதோட வைஷ்ணவ சம்பாதிக்கணும். அப்படிப்பட்ட நாதிமணி ஆளை அவதரித்த ஸ்தலம் இது. இந்த திவ்ய தேசத்தில் பெருமாளை சேவித்தால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் நடக்கும். இது கண்கண்ட உண்மை. சேட்காந்தா எல்லா நிதியேற்றினால் சிவேனிவாசாய் ஸ்ரீனிவாச நமக்கு. கண்ணா ஐயா சிறப்பையா, ரொம்ப நன்றி ஐயா.